Hello friends, welcome to Smart Brainers Python series in Tamil. நம்ம previous வீடியோல Python string பத்தின basics பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு நம்ம Pythonல இருக்க string functions பத்தியும் அதோட யூஸ்ஃபுல் பத்தியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரிய லிஸ்ட்டாக இருக்குன்னு பயப்படாதீங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ் தான். நீங்கள் டே டு டே ப்ரோக்ராமிங்கில் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவீங்க. அதனால் இதை வந்து நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பட் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ரியல் லைஃப் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன், வெல்கம்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது இந்த ஸ்ட்ரிங்ல வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஃபங்க்ஷன், LEN. ஸோ இதுக்குள்ள நம்ம அந்த டெக்ஸ்டோட வேரியபிளை பாஸ் பண்ணோம்னா நமக்கு அதோட லென்த் கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா நீங்க பார்க்கலாம், எனக்கு இங்கே 7 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது இந்த ஸ்ட்ரிங்குள்ள 7 கேரக்டர்ஸ் இருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கேரக்டர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட லென்த் 11 அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா இங்கே வந்து டோட்டலாக ஸ்பேஸோட சேர்த்து 11 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ லென்த் ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸையும் வந்துட்டு நான் வந்து அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டரா மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா, இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு டாட் அப்பர். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸும் இது வந்து கேபிட்டல் லெட்டரா, அதாவது அப்பர் கேஸாக மாற்றிடும். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் ரன் பண்ணேன்னா நீங்கள் பார்க்கலாம், இந்த வெல்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் தான் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ நான் இதை வந்து லோவர் கேஸ் லெட்டராக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது லோவர். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இது ஃபுல்லாகவே வந்து அப்பர் கேஸ் லெட்டராக எடுத்துக்கிறேன் வேரியபிளில். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே லோவர் கேஸ் லெட்டராக வந்து நமக்கு இது கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லோவர் கேஸாக மாற்றுறதுக்கு நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபோல்டு. ஸோ நீங்கள் லோவர் யூஸ் பண்ணலாம், இல்லை கேஷ் ஃபோல்டு யூஸ் பண்ணலாம். பட் கேஷ் ஃபோல்டு யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து சேம் ஆக்ஷனை தான் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா நீங்கள் பார்க்கலாம், இங்கே லோவர் கேஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ எதர் யூ கேன் யூஸ் லோவர் ஆர் கேஷ் ஃபோல்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்ல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டரை மட்டும் நான் வந்து அப்பர் கேஸ் லெட்டர் இல்லை கேபிட்டல் லெட்டராக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ், அதாவது A டாட் கேபிட்டலைஸ். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனா என்னோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் எனக்கு வந்து கேபிட்டல் லெட்டராக மாறிடும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், நம்மளோட W மட்டும் இங்கே வந்து அப்பர் கேஸ் லெட்டர் எனக்கு மாறிடுச்சு. ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பெரிய சென்டென்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருக்க எல்லா வேர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நான் கேபிட்டல் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்? இப்போ நம்ம கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளோட என்டையர் ஸ்ட்ரிங்கில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் ஆகும். பட் இப்போ எனக்கு இதில் இருக்க ஒவ்வொரு வேர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது டைட்டில் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டைட்டில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எல்லா வேர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் லெட்டராக மாறிடும். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்மார்ட் பிரைனர்ஸில் ஒவ்வொரு வேர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நமக்கு கேபிட்டல் லெட்டராக மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அதை வந்து அப்பர் கேஸ் டு லோவர் கேஸ், இல்லை லோவர் கேஸ் டு அப்பர் கேஸ் கம்ப்ளீட்டாக ஸ்வாப் பண்ணணும் அதோட கேஸை. அதுக்கு நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் கேஸ். இந்த ஸ்வாப் கேஸ் யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே லோவர் கேஸாக இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னோட கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கையும் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இது அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்கிட்ட இப்போ ஒரு அப்பர் கேஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அப்பர் கேஸில் இருக்குது. இது இப்போ ரன் பண்ணும்போது இதோட ஃபுல்லாகவே வந்து இது லோவர் கேஸாக இதை ஸ்வாப் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்வாப் கேஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த என்னோட டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ணலாம்? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப். ஸோ இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரிங்கில் இருக்க ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா
ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் தெரியாது, பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சென்டென்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நான் பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை மட்டும் இன்னொரு போர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங், அதாவது பர்டிகுலர் வேர்ட் ஆர் கேரக்டர் மட்டும் இன்னொரு வேர்ட் ஆர் கேரக்டரால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ டாட் ரீப்ளேஸ் அப்படி நான் கொடுக்குறேன். இதில் வந்து நான் பைத்தான் அப்படிங்கிற வேர்டை மட்டும் ஜாவா அப்படிங்கிற வேர்டால் நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் பேராமீட்டரில் நீங்கள் எந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை பாஸ் பண்ணிவிட்டு, செகண்ட் பேராமீட்டரில் நீங்கள் எந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதை பாஸ் பண்ணணும். மேக் ஷூர் இட் இஸ் எ ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் ஈஸி டு லேர்ன் அப்படிங்கிறது ஜாவா இஸ் ஈஸி டு லேர்ன் அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணுங்கன்னா, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இதை வந்து லோவர் கேஸாக மாற்றிட்டேன். இப்போ ரன் பண்ணனா எனக்கு இது கன்வெர்ட் ஆகலை, பிகாஸ் இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ மேக் ஷூர் இங்கே வந்து என்ன கேஸ் இருக்கோ அதே கேஸில் தான் நீங்கள் இங்கேயும் போடணும். இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து நாட் ஓன்லி ஃபார் வேர்ட், நீங்கள் வேர்டு தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் சிங்கிள் கேரக்டர் கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அகைன் கேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இதை ரன் பண்ணனா நீங்கள் இங்கே பார்க்கலாம், இதில் இருக்க பி அப்படிங்கிறது ஜேவால் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து இன்னொரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங், அதாவது இன்னொரு டெக்ஸ்ட் ஆர் கேரக்டரால் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வந்து ரெண்டு வேரியபிள் எடுத்திருக்கேன், ஸ்ட்ரிங் வேரியபிள் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஹலோ, இன்னொன்று வந்து வேர்ல்டு அப்படின்னு வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும், அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ணி சிங்கிள் ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரிண்ட் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த ஹலோவும் இந்த வேர்ல்டும் வந்து சிங்கிள் ஸ்ட்ரிங்காக வந்து கனெக்ட் ஆயிடும். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்து சிங்கிள் ஸ்ட்ரிங்காக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்படி ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கன்காடினேஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லை. இந்த ஸ்பேஸை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம்னா, நீங்கள் உள்ளே வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மேனுவலாக. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தேன்னா இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வந்துடும். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிங்ஸ் இருந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்குக்கு அடுத்தது இன்னொரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட். இந்த ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரிங்கை ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ABCDEF அப்படின்னு வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் நான் கம்மா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு லிஸ்ட்டாக மாற்றணும், அதாவது ABCD எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு ஏ டாட் ஸ்பிளிட். இப்போ மெயினாக நீங்கள் இந்த ஒரு விஷயம் கவனிக்கிறீங்க, நீங்கள் எதை பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்கை செப்பரேட் பண்ண போகிறீங்களோ அந்த செப்பரேட்டரை மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து நம்ம கமாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், அதனால் கமா கொடுக்குறேன். இது இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்த்தேன்னா நீங்கள் பார்க்கலாம், இங்கே கமாவை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட்டாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் கமா மட்டும் தான் யூஸ் பண்ணி இதை செப்பரேட் பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இது ஆக்சுவலாக உங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து மல்டிபிள் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் எந்த பார்ட்டில் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சி போடுறேன். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏலேருந்து இது வரைக்கும் ஒரு லிஸ்ட் ஐட்டமாகவும் அதுக்கப்புறம் இருக்கிறது செகண்ட் ரோ இந்த லிஸ்ட் அதுவாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த லிஸ்ட், இது செகண்ட் எலிமெண்ட். ஓகே, எதை பேஸ் பண்ணி இது ஸ்ப்ளிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி. அதே மாதிரி நான் வந்து பி போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஐட்டமாகவும் லிஸ்ட்டில் அதுக்கடுத்து இருக்கு செகண்ட் ஐட்டமாகவும் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இது மாதிரி உங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு பர்டிகுலர் செப்பரேட்டரை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து ஏதாவது பர்டிகுலர் கேரக்டர் பர்டிகுலர் வேர்டோட ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், ஏ டாட் ஸ்டார்ட் வித். ஓகே, இதில் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஆர் வேர்டை வந்து நான் சர்ச் பண்ணுமோ அந்த கேரக்டர் நான் பாஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஏ பாஸ் பண்ணுறேன். ஒருவேளை என்னோட சென்டென்ஸ் ஆர் ஸ்ட்ரிங் வந்து ஏ மூலியமா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஒருவேளை ஏவா ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஒருவேளை நான் இங்கே பி போட்டேன்னா இங்கே எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இதில் இன்னொரு ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை வந்து என்னோட ஸ்டார்ட் பாயிண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரிங் வந்து இட் இஸ் ஒர்க் பை இண்டெக்ஸிங். அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டர்லேருந்து லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் 0, 1, 2, 3 அப்படின்னு வந்து இண்டெக்ஸிங் இருக்கும். இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 0th பொசிஷனில் இருக்குது, கம்மா வந்து பார்த்தீங்கன்னா 1 பொசிஷனில் இருக்குது, அது மாதிரி பி பார்த்தீங்கன்னா 2nd பொசிஷனில் இருக்குது. இப்போ நான் வந்து இங்கேருந்து சர்ச் பண்ணணும், என்னோட சர்ச் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா பியோட பொசிஷன் வந்து 2. ஓகே, அடுத்தது எது வரைக்கும் இது சர்ச் பண்ணணும், அதாவது என்னோட எண்டிங் பாயிண்ட் கூட நான் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட எண்டிங் பாயிண்ட் வந்துட்டு 5 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அது சர்ச் பண்ணும், 5th கேரக்டர் வரைக்கும். ஸோ இப்போ அதை ரன் பண்ணனா எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா என்னோட சர்ச் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பி தான் வந்துட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டராக இருக்குது. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் வந்து ஆப்ஷனல் தான், ஆப்ஷனல் பேராமீட்டர். இது நீங்கள் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இது பாஸ் பண்ணாதப்போ அது டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து இது எடுத்துக்கும். ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டார்டிங்லேருந்து சர்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். எண்டிங்லேருந்து எப்படி சர்ச் பண்ணுறது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் பார்த்தீங்கன்னா ends with. ஓகே, இந்த ends with யூஸ் பண்ணிங்கன்னா பேக், அதாவது ரிவர்ஸ்லேருந்து இதை சர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை எஃப் போடுறேன், என்னோட லாஸ்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எஃப். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ட்ரூ வரும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்திருக்கு. இதே நான் வந்து ஏ போட்டேன்னா எனக்கு இப்போ ஃபால்ஸ் வரும், ஏன்னா என்னோட லாஸ்ட் கேரக்டர் வந்து எஃப். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித்தில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் வந்து டிசைட் பண்ண முடியும். பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி சர்ச் பண்ணணும், எண்டிங்லேருந்து எப்படி சர்ச் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ என்டையர் ஸ்ட்ரிங்லேயுமே நான் ஒரு பர்டிகுலர் வேர்டை கண்டுபிடிக்கணும், இல்லை பர்டிகுலர் கேரக்டர் கண்டுபிடிக்கணும்னா அதை எப்படி பண்ணுறது? ஸோ அதுக்கு எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? ஸோ நம்ம ஸ்டார்ட் வித் எண்ட் வித்தை வச்சு நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் வச்சு சர்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னா ஃபைண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபைண்ட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு பர்டிகுலர் கேரக்டர் இல்லை பர்டிகுலர் வேர்டு இருக்கான்னு எப்படி சர்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபைண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பர்டிகுலர் கேரக்டர் சர்ச் பண்ணுமோ அந்த கேரக்டரை வந்து நீங்கள் பேராமீட்டரை பாஸ் பண்ணணும். அகெயின் யூ ஹேவ் டு பாஸ் இட் அஸ் எ ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நான் இதில் வந்து பி இருக்கா என்னோட ஸ்ட்ரிங்கில் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் பி பாஸ் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணனா எனக்கு 2 வந்திருக்கு. ஸோ இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது. ஆக்சுவலாக உங்களோட எந்த இடத்துல வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களோட சர்ச் ரிசல்ட்ஸ் எங்கே ஃபவுண்ட் ஆகுதோ அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இப்போ என்னோட பி இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து 0ல் இருக்குது, கமா வந்து 1, பி வந்து 2nd பொசிஷனில் இருக்குது, அதாவது 2nd இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அந்த இண்டெக்ஸ் பாயிண்ட்டை வந்து இது ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ அது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் இது ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் எந்த இண்டெக்ஸில் வந்து ரிட்டர்ன் ஆகுதோ அந்த இண்டெக்ஸ் தான் இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து எஃப் கொடுக்குறேன் அப்படின்னா எஃப் எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த இண்டெக்ஸ் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணாது, 10th பொசிஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்டிகுலர் உங்களோட கேரக்டர் வந்து என்டையர் ஸ்ட்ரிங்கில் எங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை நான் ஜெட் கொடுக்குறேன், இப்போ இதில் வந்து இந்த ஜெட் வந்து என்னோட சென்டென்ஸில் இல்லை. இப்போ அப்படி இல்லாதப்போ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா -1 ரிட்டர்ன் பண்ணும். அப்படின்னு என்னன்னா, நீங்கள் சர்ச் பண்ண ட்ரை பண்ணுற பர்டிகுலர் கேரக்டர் ஆர் வேர்ட் எனி ஸ்ட்ரிங் இஸ் நாட் அவைலபிள் இன் யுவர் மெயின் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ அதுதான், அதனால உங்களுக்கு வந்து -1 இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து கேரக்டருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு வேர்டாக கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் இஸ் குட் டு லேர்ன். இதில் வந்து குட் அப்படிங்கிற வேர்டு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நான் குட் பாஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து குட் எந்த பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பொசிஷனோட இண்டெக்ஸ் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.